Hi friends, welcome to Leela Kids channel. In this video we are going to see about rhyme scheme and poetic device in poems. Okay, rhyme scheme. What is rhyme scheme? Let us have some examples. Twinkle twinkle little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. Twinkle twinkle little star, star. How I wonder what you are, or star or அப்படிங்கிறது ஒரே மாதிரி ஓசையை கொண்டு முடிவதால் இதை ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்தது வேர்ல்டு ஸோ ஹை இன் த ஸ்கை, ஹை ஸ்கை அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தை அதனுடைய சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஏன்னு போட்டுக்கிட்டோம், இது ரெண்டையும் பிபின்னு போட்டுப்போம். இப்போ இந்த 4 லைனுக்கான ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்த்தா ஏஏபிபி. This is how we have to identify the rhyme scheme. Let us go to the next example. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and view and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. So இங்கே பாருங்க, இந்த rhyme scheme பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவ் அப்படின்னு ஃபஸ்ட் லைன்லேயும் டைவ் அப்படின்னு தேர்ட் லைன்லேயும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது ரெண்டையும் ஏன்னு போட்டுக்கிறோம். செகண்ட் லைனில் லைட்டுன்னும் ஃபோர்த்து லைனில் ரைட்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் பிபின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஏபி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ரிமெம்பர், நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின், beneath all uniforms a single body breathes. Like ours the land our brothers walk upon is like earth, like this in which we all shall lie. இது வந்து ஏபிசிடின்னு போட்டு ஏபிசிடின்னு முடியணும். அப்போ தான் வந்து இது வந்து நமக்கு ரைம் ஸ்கீம் இப்படி தான் ஐடென்டிஃபை. ஏன்னா எல்லா லாஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஒரே மாதிரியான ஓசையில் முடியல, அதனால் 4த்துக்கும் தனித்தனியாக ஏபிசிடின்னு போட்டிருக்கோம். So this is how we identify the rhyme scheme. So this is ABCD. For this the rhyme scheme is ABCD. Next we can move on to the poetic device, literary device or figure of speech. இதில் நீங்கள் figure of speech ன்னு கேட்டாலும் poetic device என்னன்னு கேட்டாலும் literary device என்னன்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர். figure of speechன்றது தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இந்த figure of speech எப்படி இருக்குன்னா words not used in literal sense, அப்படியே அதனுடைய டைரக்ட் மீனிங் இருக்காது. இதில் ஆட்ஸ் பியூட்டி டு யுவர் லாங்குவேஜ், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு அழகு சேர்க்கும். மேக்ஸ் இட் மெமரபிள், அது மனதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அது இருக்கும். அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்போர்ட், தனித்தன்மையோடு இருக்கும். ஓகே, இதில் பல வகைகள் இருக்குது. முதல்ல இது ரெண்டையும் பார்ப்போம். சிமிலி அண்ட் மெட்டாஃபர் என்னன்னு பார்க்கலாம். Simile is the direct comparison and metaphor is indirect comparison. Simile direct comparison, metaphor indirect comparison. Simile, he is working as hard as ant. He is working as hard as ant. எறும்பு போல அவன் உழைக்கிறான். ஸோ டைரக்டாக வந்து இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க எறும்போடு. சிமிலையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா லைக், ஸோ, ஆஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் சிமிலையில். மெட்டாஃபர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளாய்டு ஃபீலிங், இன்டைரக்ட் கம்பேரிசன். ஹீ இஸ் அன் அயன் மேன், அவன் இரும்பு மனிதன். ஷீ இஸ் கோல் டார்க், அவள் அட்ட கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்சானிஃபிகேஷன் அண்ட் அப்பாஸ்ட்ரோஃபி பார்க்கலாம். பர்சானிஃபிகேஷன் வந்து என்னென்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆன் நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸுக்கு மனிதனுடைய தன்மையை குறிப்பிடுவது தான் பர்சானிஃபிகேஷன். gives life to abstract noun. abstract nounக்கு உயிர் கொடுப்பதாக இருக்கும். இங்கே பாருங்க, opportunity knocks at the door, NOCKS, knocks at the door, at your door. வாய்ப்பு வந்து உங்களுடைய கதவை தட்டுகிறது. வாய்ப்பு வந்து தட்டுதா, கதவை தட்டுமா, வாச கதவை இல்லை. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா பர்சானிஃபிகேஷன், அது ஏதோ ஒரு மனிதன் வந்து தட்டுவதாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். த வேர்ல்ட் இஸ் ஹாப்பி, உலகம் வந்து சந்தோஷமாக இருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உயிரினங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன், ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆன் நான் லிவிங் திங்ஸ். அப்போஸ்ட்ரஃபி வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓ மை காட், சேவ் மீ,
ஓ வீல்ஸ், பி சைலண்ட் ஃபார் டுடே. இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸோட ஃபீலிங்ஸ் வருதுன்னா அது என்னது? அப்போஸ்ட்ரோஃபி. ஓகே. ஹைப்பர்போல் அப்படிங்கிறது, ஹைப்பர்னாலே அதிகபட்சமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பெருசுபடுத்தி சொல்கிறது, 2 பிட்டு சேர்த்து போடுறதுங்கிறாங்களா, அதான். ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ வுட் ஈட் ஆல் யூ ஹாவ் குக்டு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சமைச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நானே தின்னுடுவேன், மற்றவங்களுக்குலாம் இருக்காது, நானே தின்னுடுவேன்னா மொத்தத்தையும் தின்ன முடியுமா? அது அதிகபட்சமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அதனால இதை ஹைப்பர்போல்னு சொல்கிறோம். Euphemism is negative to positive, to make unpleasant things sounds pleasant. கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வந்து டைரக்ட் மீனிங்கோடு சொல்லாமல் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக சொல்கிறது. ஹி இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு ஒரு உதாரணம் பாருங்கள். ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னாக்கா அவர் வந்து உடலில் வந்து ஏதோ ஒரு உபாதைனால அவர் வந்து இயலாமையை கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த இயலாமை உடையவர் அப்படின்னு சொல்லாமல் அவரை மாற்றுத்திறனாளி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. வேற திறன் அவருக்கு இருக்கு, இது இல்லைனாலும் மற்ற திறன்களை கொண்டு அவரால் ஜீவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். ஆக்சிமோரன் அப்படிங்கிறது எதிர்ச்சொற்கள் அடுத்தடுத்து வருவது, கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ். திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் தி எண்ட். ஸ்டார்ட் எண்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்ட்ஸ் இல்லையா? அதை கான்ட்ரடிக்டரியா, எதிர்மறை எதிர்ச்சொற்களோடு அடுத்தடுத்து வருவது தான் என்னது? ஆக்சிமோரன். ஆக்சிமோரன் இருந்தாக்கா அல்லது கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் வரக்கூடிய இடங்களில் நீங்கள் அழகாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சிமோரன். பன் அப்படின்றது என்னன்னா மோர் தேன் ஒன் மீனிங் ஃபார் ஒன் வேர்ட். ஒரு வார்த்தை இருக்கும், அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான். பெட்டர் வாட்ச் யுவர் நியூ வாட்ச். வாட்ச் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க? வாட்ச் யுவர் நியூ வாட்ச். வாட்ச் இங்கே வந்து கடிகாரத்தை குறிக்குது, இங்கே நீ அதை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. ஸோ பெட்டர் வாட்ச் யுவர் நியூ வாட்ச், அதுதான் மோர் தேன் ஒன் மீனிங் ஃபார் ஒன் வேர்ட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஒனமாட்டோஃபியா. இங்கே ஸ்பெல்லிங் ஓவர்ரைட் பண்ணியிருக்கனால மறுபடியும் இதில் எழுதியிருக்கேன். அது என்னென்னா ஒலிக்குறி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். ஒலியினுடைய குறிகளை கொண்டு சொல்வது, அதை நம்ம படிக்கும்போதே நமக்கு அந்த ஒலியை வந்து நம்மளால் உணர முடியும். இங்கே பாருங்கள், ஜிங்கிள் பெல் டிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து நமக்கு அந்த சத்தத்தோடு வரக்கூடியது நமக்கு உணர முடியுது இல்லையா? ஸ்பிளாஷ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த தண்ணியினுடைய சத்தத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒனமாட்டோஃபியா. தென் அலிட்டரேஷன். இந்த அலிட்டரேஷனை வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அலிட்டரேஷன்னா அடுக்குமொழி. ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் சிமிலர் வேர்ட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். சில வேர்ட்ஸோ இல்லை சவுண்ட்ஸையோ மறுபடியும் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் அடுக்குமொழி. அண்ட் எக்ஸாம்பிள், அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். இது அலிட்டரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா இங்கே டெல், டன் அப்படிங்கிறது 2 அலிட்டரேட்டட் வேர்ட்ஸாக இருக்கு இல்லையா? அது ரெப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து இங்கே ரிப்பீட் ஆகும். டி அப்படிங்கிறது கான்சனன்ட், டி இங்கேயும் கான்சனன்ட். கான்சனன்ட்ஸ்னா அது வவல்ஸ் இல்லாமல், வவல்ஸ் ஏஇ ஐஓயு இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் கான்சனன்ட்ஸ் இல்லையா? இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸோட தான் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கும். அசனன்ஸ் அப்படின்னா ஒலி, ரெப்பிட்டேஷன் ஆஃப் இனிஷியல் வவல் சவுண்ட்ஸ். வவல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். எக்ஸாம்பிள், ஆஃப்டர் தே ஆர் ஆல் வி ஆஸ்க். ஆஃப்டர் ஏஇஐஓயுல இது ஏ ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஸோ திஸ் இஸ் அசனன்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். நெக்ஸ்ட் வந்து அனஃபோரா. அந்தாதி தொடைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெப்பிட்டிஷன் ஆஃப் சேம் வேர்ட் இன் தி கன்சிக்யூட்டிவ் லைன்ஸ். அடுத்தடுத்து வரிகளில் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவது. இப்போ நம்ம இந்த ரைம் ஸ்கீமில் கூட பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்க, we can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. இங்கே பாருங்க, we அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனஃபோரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நம்ம? If you can dream and not make dreams your master, if you can think and not make thoughts your aim, if you can meet with triumph and disaster. இதெல்லாம் பாருங்க if repeat ஆகுது.
ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அனஃபோரா அப்படின்னு நம்ம அதை அழைக்கிறோம். தென் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரே மாதிரி ஓசையில் வரக்கூடியது. ரெயின் ரெயின், கோ அவே, கம் அகெயின், another day, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு ப்ளே, எவே, டே, ப்ளே எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஓசையில் வர்றதுனால அது ரைமிங் வேர்ட்ஸ். தென் ரெப்பிட்டேஷன் அப்படின்னா இன்சிஸ்ட் சம்திங் அகெயின் அண்ட் அகெயின் பை டெல்லிங் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லி ஒரு அதுக்காக ஒரு கருத்தை வந்து நமக்கு மறுபடியும் சொல்றதுனால நம்மளுக்கு வலியுறுத்துறது தான் என்னது ரெப்பிட்டேஷன். லெட் அஸ் ரிமெம்பர் whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose, betray, condemn. Remember who take arms against each other. இது உங்க புக்லயே இருக்கு இந்த ரைம். இந்த ரிமெம்பர்ன்றத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா இந்த ரெப்பிட்டேஷன் வந்திருக்கு அந்த ரைம்ல இல்லையா. ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றதுக்காக வலியுறுத்துறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. தென் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கேள்விக்கான பதில் அனைவருக்கும் தெரிந்ததே. கேள்விக்கான பதில் வந்து அங்கே கேள்வி கேட்டிருக்கோம், அந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். தென் ஐரணி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தட் கான்ட்ரடிக்ட்ஸ் த சிச்சுவேஷன், கன்வேஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் மீனிங். இதுதான் ஐரனின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரடிக்ட், அந்த சூழ்நிலைக்கு கான்ட்ரடிக்டரியாக ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, எக்ஸாக்ட் ஆப்போசிட் மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறது. த பைலட் ஹேட் எ ஃபியர் ஆஃப் ஃப்ளைங். பைலட்டுக்கு ஃப்ளையிங் ஃபியர் இருக்கக்கூடாது இல்லையா. அது பைலட் ஹேட் எ ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இல்லையா. தென் லிட்டோட்டஸ்னா understatement which applies a negative to express the negative of the affirmative. Negative to express the negative of the affirmative. That dress is not too bad. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப மோசமா இல்ல. I wasn't unhappy with the gift. நான் அந்த கிஃப்டோட அன்ஹாப்பியா இல்ல. So this is litotes. Okay. Understatement which appears a negative express. நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் ஐ வாசன்ட் அன்ஹாப்பி வித் த கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பிரஸ் டு த நெகட்டிவ் ஆஃப் தி அஃபர்மேட்டிவ். ஓகே, இதுதான் வந்து லிட்டோட்டஸ். தென் கப்லெட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். கப்லெட், 2 consecutive lines of poetry that typically rhyme and have the same length and meter. இதுதான் என்னது கப்லெட். 2 லைன் இருக்கும் போயட்ரியில். அதில் ரைமிங் வந்து ஒரு டிபிக்கல் ரைம் இருக்கும் அண்ட் ஹேவ் சேம் லென்த் அண்ட் மீட்டர். இட் ஹேஸ் த ரைம் ஸ்கீம் ஏஏ பிபி சிசி எக்ஸெட்ரா. அதில் ரைம் ஸ்கீம் அப்படி தான் இருக்கும். ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகெயின், another day. இது ஏஏன்னு வந்திருக்கு பாருங்க. தென் எபித்தட் பார்த்தீங்கன்னா வேர்ட் எக்ஸ்பிரஸிங் குவாலிட்டி, பட்டப்பெயர். இதில் இந்த மாதிரியே ரைம் ஸ்கீமை வந்து நம்ம இதில் கூட வந்து ரைம் ஸ்கீமோட எக்ஸாம்பிளில் கூட நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், அப் அபோவ் த வேர்ல்ட் சோ ஹை லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. இதில் பாருங்க ரைம் ஸ்கீம் ஏஏ பிபின்னு வந்திருக்கு இல்லையா. அதைத்தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. கப்லெட்டில் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருது ரைம் ஸ்கீம். எபித்தட் அப்படின்னா வேர்ட் எக்ஸ்பிரஸிங் குவாலிட்டி, பட்ட பெயர் அல்லது அடைமொழியை தான் எபித்தட்னு சொல்லுவாங்க. லிட்ரல் டேர்ம் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் phrase to someone that describes the person's attribution or quality. அவனுடைய குவாலிட்டியை வந்து நம்ம சொல்வதற்காக ஒரு அடைமொழி வைக்கிறோம் இல்லையா, பட்ட பெயர். அதுதான் எபித்தட்ன்றது. கேத்தரின் த கிரேட், ரிச்சர்ட் த லயன் ஹார்ட், இந்த மாதிரி சொல்றது தான் என்னது எபித்தட் அப்படின்னு சொல்றது. Then transferred epithet அப்படின்னா it's a technique in which adjective is attached to a noun. Adjective is attached to a noun. Nounனா பெயர் சொல். adjective அப்படின்னா அந்த பெயரை வந்து சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்றது தான் adjective இல்லையா. பட் இட் ரெப்ரசன்ஸ் ஆர் குவாலிஃபைஸ் another noun in the sentence. அது வந்து இன்னொரு நவுனை வந்து அது அது வந்து குவாலிஃபை ரெப்ரசன்ஸ் ஆர் குவாலிஃபைஸ் தி another noun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் மெனி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் while preparing for the exam.
ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுது இல்லையா. தட் இஸ் டிரான்ஸ்ஃபரட் எபிதெட். ஸ்லீப்லெஸ் நைட், தூங்காமல் வந்து கண்விழிச்சு அவங்க படித்து அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் டிரான்ஸ்ஃபரட் எபிதெட். தென் இமேஜரி. இமேஜரி அப்படின்னா இமேஜஸ் ஆஃப் வாட் வி ரீட். நம்ம படிக்கக்கூடியதை நினச்சி படிக்கும்போதே அந்த காட்சி கற்பனையில் வரும் இல்லையா, அதுதான் இமேஜரி. ஃபீல்ஸ் வித் அவர் சென்சஸ் வில் வி ரீட். நம்ம அதை காதால் கேட்கும்போது நம்ம உணர்றது, நம்ம படிக்கும்போது வாயால் படிக்கும்போது அதை உணர்றது, இது மாதிரி கற்பனை திறன் அதுக்கு நமக்கு கண்ணில் தெரிவது, அதுதான் என்னது இமேஜரி வேர்ட்ஸ். நம்மளுடைய சென்சஸை வச்சு நம்ம இமேஜின் பண்ணுறது தான் இமேஜரி. அது பாருங்கள், நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடைய ஒரு இது இருக்கு பாருங்க. Behold her single in the solitary reaper சொல்லிட்டு, behold her single in the field, yon solitary highland lass, reaping and singing by herself. Stop here or gently pause, alone she cuts and binds the grain, and singing a melancholy strain. தனியாக ஒரு அம்மா வந்து வயலில் வந்து தானே வந்து அந்த வயலை சரி பண்ணிக்கிட்டு அதில் வந்து அவங்க வந்து அறுத்துக்கிட்டு தானே பாட்டு பாடிக்கிட்டு அங்கங்கே பாட்டை நிறுத்தி பாஸ் பண்ணி பாடிட்டு மெதுவாக அழகாக மெலங்கலியாக வந்து ரொம்ப மெலடியாக அதை பாடிட்டு அவங்க வேலையை அவங்க வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் கவனிக்காமல் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற அந்த பாட்டை சொல்லும்போதே அங்கே என்ன நடக்குதுன்ற காட்சி நமக்கு தெரியுது இல்லையா. அதுதான் என்னது இமேஜரி. ஓகே, தென் synecdoche. Synecdoche na a part of something that is used to signify the whole or the whole is used to signify the person. ஏதோ ஒரு பாட்டு வந்து முழுமையாக ஒரு விஷயத்த சொல்லும், இல்லை முழுமையான ஒரு விஷயம் ஏதோ ஒரு பாட்டை வந்து சொல்லும், அதுதான் என்னது a part of a whole தான் என்னது synecdoche. I have bought new wheels அப்படின்னா என்ன அர்த்தம்? புது சக்கரம் வாங்கிட்டு வந்தான்னு இல்லை, புது வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் என்னது சக்கரத்தை குறிப்பது வந்து என்னது வண்டி. அதனால வந்து ஒரு பாட்டை சொல்லி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது synecdoche. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹாவ் கிவன் சம் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் யூ. உங்களுக்கு போயமில் வந்து இதில் எல்லாமே வந்து வந்திருக்கு. அதனால் இதை நீங்கள் வந்து போயத்தோடு வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆன்சர்ஸில், அதோடு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கொஸ்டினில் வந்து அவங்க கேட்கும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ பொயட்டிக் டிவைஸ் ஆர் லிட்டரரி டிவைஸ் கொடுனாக்கா நீங்கள் இது மாதிரி என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். Prepare well for the public examination. We can meet in the next video. Bye bye.